வெல்கம் டு ஆஷ் மியூசிக்ஸ் 1158. இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் பேர் தான் டைனமோன்ஸ் வேர்ல்ட் பார்ட் 8. பார்ட் 1லேருந்து பார்ட் 7 வரைக்கும் நான் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க இப்போயே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு இப்போ புதுசாக 6 மணி கிடச்சிட்டு, அதனால இப்போ நம்ம போன வீடியோவில் பார்ட் 7ல் சொன்ன மாதிரி அங்கே அந்த ஒரு ஃப்ளவர்னு சொன்னாங்களே, அந்த ஒரு குயிஸில் கூட ஃப்ளவர்னு சொன்னாங்களே, அந்த பிங்க் ஃப்ளவர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ட்ரெஷர் கேவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேப்டன்ஸ் கூட நம்ம பேட்டில் பண்ணணும். ஆனால் இப்போ ஒரு பாஸ் பேட்டில் பண்ண போகிறேன். இப்போ ஜூபிட்டர் இப்போ எடுத்திருக்கேன். என்னுடைய எதிராளி ஒரு ஸ்கேரினிக்ஸ், அது ஒரு ஃபயர் டைப். இதனால் நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். வாட்டர் பிளாஸ்டா நம்ம இன்ஃப்ளேமா இப்போ இதோட இதை ஏற்றிடுச்சு. அதனால் இப்போ நம்ம இது யூஸ் பண்ணுவோம். மேக்மா ராக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக். ஆனால் அவ்வளோலாம் எனக்கு அடிப்படல. இப்போ நான் பபுள் பிளாஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம ஃபயர் ஸ்டோமா. ஆனால் சின்ன சின்ன அடியாக தான் இவன் போட்டுக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய அடி இல்லை. வின்டர் சில் போட்டதுக்கான காரணம் சிக்காக விடுவான்னு நினச்சி, ஆனால் அவன் சிக்காக்கவே இல்லை. இப்போ தான் பெரிய அடி போட்டிருக்கான். அதனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை. அவன் பெரிய அடி போட்டதுனால நானும் அதே மாதிரி பெரிய அடி தான் போட்டாலும், அதனால் இப்போ போட்டுட்டேன். ரெண்டு இருக்கிறது 2 ஃபயர் டைப். ஃபார்மெட்டில் ஃபியூர்னஸ் யூஸ் பண்ணுவோம். வெர்னஸாலேயும் ஒன்றும் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு காரணம் என்னோடய டைனமோனோட லெவல் கிடையாது, அதோடைய டைப் தான். அது டைப் ஃபயர். ஆனால் ஃபயர் ஷேடோவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ். அதனால நம்ம தான் இப்படியே நம்மளுக்கு ஒரு சப்ட்ராக்ட் தான். அது மிஸ்டேக் தானே. அதனால் தண்டர் பிளாஸ்ட் கூட யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ ரேஜ் ரூட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரேஜ் ரூட்டுக்கு நிறையா காசு கொடுத்து நான் 10 வாங்கியிருந்தேன். ஆனால் நான் சீக்கிரமாக நான் வீணடிச்சிட்டேன். ஸ்க்ராட்சா வால்ட்டு நான் யூஸ் பண்ணுவோம். வீக்குங்கிறனால இவ்வளோ கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு. இப்போ நான் அவுட் ஆகிடுவோம் எனக்கே தெரிஞ்சுட்டு. இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணுவோம். சாதாரண ஸ்க்ராட்சுக்கே ரொம்ப பெரிய அடி. ஆனால் நம்ம கடைசியில் ஒத்துக்கிறோம். ஜூபிட்டர் போய் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பெஸ்ட். இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இந்த விஷயம் தெரியாது. ஒரு நெருப்புக்கும் தான் சண்டே நடக்க போகுது. ஹெல்ப் ஃபயர் யூஸ் பண்ணுவோம். அதனால் அதுக்கு ஒன்றும் இல்லை. கிரிட்டிக்கல் ஹிட் மட்டும் தான் 2 பேருக்குமே போகும். அதனால் நான் ஈஸியாக வின் பண்ணிவிடுவேன். 2 பேருக்குமே ஹெல்ப் ஃபயர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது முடிச்சுட்டு பார்ட் 9 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.